மணி 9 ஆக போகுது, இன்னும் மனுஷன் நான் வீட்டுக்கு வர காணோம். என்னன்னு தெரியல, ராத்திரில எதுவும் சவாரி எடுத்துக்கிட்டு போயிட்டாரா? ஒரு போனை போட்டா எடுக்கிறதே கிடையாது, போனை பண்ணி ஒன்று சொல்றது இல்ல. என்னதான் பண்றதோ நான். பேச்சி, கொஞ்சம் தள்ளி நில்ல. டிவியை மறைச்சிக்கிட்டு நிக்கிறேன். பேச்சி, கொஞ்சமாவது உடம்ப குறைக்க ட்ரை பண்ணு பேச்சி. இந்த மாதிரியெல்லாம் உடம்பு ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன வியாதினா வரும்னே சொல்ல முடியாது பாத்துக்க. எனக்கு எந்த வியாதி வந்தா உனக்கு என்ன? எனக்கு வர வியாதி உனக்கு என்ன தொத்திக்குவா போகுது? நல்லதுக்கே காலம் இல்லை, உன் நல்லதுக்கு தானே சொன்னேன். இவ்வளோ குண்டா இருந்து உட்கார எந்திரிக்க நீ தானே கஷ்டப்படுற. உட்கார எந்திரிக்க நான் கஷ்டப்பட்டா ஐயோ பாவமே, முடியாத நேரத்துல வேலை செய்யறான்னு எதுவும் கூட மாட்ட ஒத்தாசா பண்றீங்க? இல்ல இல்ல, நல்ல சொகுசா சாப்பிட்டு தானே இருக்கிய. என்ன நேரமும் மூக்க பிடிக்க 3 வேளை நல்லா ஆக்கி போட்டது தின்னுபிட்டு உட்காந்து கிடக்காரல்வ. அவளுக்குலாம் உடம்பு ஏற மாட்டேங்குது. காலை சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி அலையிற. ஆனா ஏன் நிலைமைய பாத்தியா? உட்காந்தா எந்திரிக்கிற முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளை மதிச்சு பேசுறது முதல்ல தப்பு. பேச்சி, பசிக்குது, சாப்பாடு கொண்டு வா. வா நொக்காவலையா நொக்காவலையா யா யா யா. அசினே, டிவியாமா பாக்குறேன்? ஆமா ஆண்டி, டிவி தான் பாக்குறேன். வாங்க வந்து உட்காருங்க. ஆண்டி, உங்க பையன் வந்ததும் டிவி எடுத்துக்கொண்டு போய் நான் ஏன் ரூம்ல வச்சுக்க போறேன். என்னால நிம்மதியா கூட இந்த வீட்டுல டிவி பார்க்க முடியல. நான் டிவி பக்கம் உட்காந்துட்டா போதும் ஆண்டி. அந்த பேச்சுக்கு கொஞ்சம் கூட பொறுக்க மாட்டேங்குது. வந்து வந்து முன்னாடி நின்று மறைச்சிக்கிட்டே இருக்கா. ஏன் என்னவா அவளுக்கு? என்ன பொறாம? அவ அடுப்புல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, நான் உட்காந்து டிவி பாக்குறோம்ல, அதுதான். வேற என்ன? அவளும் இந்த மாதிரி டிவி எல்லாம் பாக்கணும்னா அவ ஆத்தா வீட்ல இருந்து பொட்டு பொட்டியா அடுக்கடுக்கா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கணும். என் மாமன் கூப்பிட்டான்னு சொல்லி எதுவும் வேணாம் ஒன்னும் வேணாம்னு ஓடி வந்தால, அப்ப அடுப்படியில தான் கிடக்கணும் அவ. இத்த உங்க மவனோட வண்டி வர்ற மாதிரி இங்கே ரோட்ல பாத்தியலா? எப்போ வீட்டுக்கு 7 மணிக்கெல்லாம் வராள், இன்னும் வரக்கானோ? வேலையில எதுவும் இருக்கும் அவனுக்கு? 7 மணிக்கு மேல எந்த வேலை இருந்தாலும் எதுவும் செய்ய வேண்டாம், வீட்டுக்கு வாங்க. ராத்திரில எதுவும் சவாரி ஓட்ட வேணாம்னு நான் பல முறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். காதலே வாங்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு வந்தா நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். சாயங்காலம் 5 மணிக்கே வீட்டுக்கு வர சொல்லிடா. 7 மணிக்கு எதுக்கு வர சொல்ற? அவனை 1 ரூபாய்க்கு சம்பாதிக்க விடாம இப்படியே இழுத்து இழுத்து பூட்டி வச்சுதான் அவன் இப்படி ரோடு ரோடா ஆட்டோவை தூக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு நிக்கிறான். ஆண்டி, அன்னைக்கு ஒரு நாள் கூட எங்க அம்மா இந்தா உங்க பையனோட ஆட்டோல தான் போனாங்களாம். உங்க பையன் காசு கொடுக்கறதுக்கு வேணான்னு சொல்றாராம். எங்க அம்மா எக்ஸ்ட்ராவா தான் போட்டு கொடுத்தாங்களாம். வேணான்னு எங்க அம்மா கிட்டயே திரும்ப காசை கொடுத்துட்டாராம். எங்க அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டு சொன்னாங்க தெரியுமா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் யாராவது தானே தருவாங்க. சரி பாவம் கஷ்டப்படுறாருன்னு நினைச்சு தானே எங்க அம்மா உங்க பையனுக்கு டிப்ஸ் கொடுத்தாங்க. அவர் ஏன் இப்படியெல்லாம் இருக்காரு? சே, அவன் எப்பவும் இப்படித்தான். யாரும் தெரிஞ்சவங்கள பார்த்தா 1 பைசா வாங்க மாட்டான். இந்த மாதிரியே தான் ஏமாலியா இருந்து ஒன்னுத்துக்கு புண்ணியம் இல்லாத ஆளா போயிட்டான். உங்க அம்மா நல்ல மனசோட சரி எதுவும் நம்ம பெரிய மருமகன் கஷ்டப்படுறானேன்னு கொடுத்துருப்பாங்க. இவன் தான் பெரிய கௌரவக்காரனாச்சே. அவங்கிட்ட நான் சொல்றேன். என்ன சொல்லுங்க ஆண்டி. அம்மா கூட உங்க பையனோட நம்பர் கேட்டாங்க. எதுவும் எமர்ஜென்சினா கால் பண்ணி கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லி. அம்மாவும் அடிக்கடி அங்க இங்கன்னு வெளியே போவாங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸும் கிடைக்கும் ஆண்டி. அம்மா அசினே, அவரு ஸ்டாண்ட்ல ஆட்டோ போட்டு ஓடுறாரு. இந்த மாதிரி போன் பண்ணி கூப்பிடுற நேரத்துக்குலாம் அவரால் போக முடியாது. அப்புறம் ஸ்டாண்டை விட்டு அவர் எடுத்துருவாங்க பாத்துக்க. அவருக்கு வர சவாரி ஏத்துக்கிட்டு போவதான் அவருக்கு நேரம் சரியா இருக்கும். அதுவும் இல்லாம ரெகுலரா 4-5 பேருக்கு ஓட்டுறாரு வேற. உங்க அம்மாவுக்குலாம் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிடுமா? உன்கிட்ட பேசுறமா பேச்சி? நாங்க 2 பேரும் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இப்படி இடையில வந்து மூக்கு நுழைக்கிறேன்? ஏ பேச்சி, அவன் வர நேரத்துக்கு வருவான். போய் சோறாக்குற வேலையை வரு. சாப்பாடெல்லாம் எப்போ செஞ்சுட்டாங்க. எனக்கு பசிக்குதுன்னு நான் 10 முறை கூப்பிட்டுட்டேன். ஆனா அப்படியே உள்ள இருந்துகிட்டு காதுல வாங்காத மாதிரியே இருக்காங்க. அவங்களோட வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்தா தானே எல்லாரும் சாப்பிடணும். அவர் வர்ற வரைக்கும் இங்க யாரா இருந்தாலும் பட்டி கிடந்து தானே சாகணும். இதுதான் இந்த வீட்டோட வழக்கமே. யாசினே, அப்படியெல்லாம் இல்லம்மா. அடி, வீட்டுல உள்ளவங்களுக்கு நேரத்துல சோறு கொடுக்கணும்னு நமக்கு அக்கறை இல்ல? நீ மட்டும் நல்லா தட்டா உப்பு பாக்குறேன்னு போட்டு உள்ளேயே திங்கிறல்ல. மத்தவங்களுக்கு வயிறு இருக்கணும் உனக்கு நினைப்பு கிடையாது. ஏன் ஆக்கியும் நான் வைக்கணும், போட்டுட்டு வந்து கொடுக்கணும், உங்களுக்கு ஊட்டியும் விடணுமா? உங்களுக்கு கை காலம் எதுவும் இல்ல? வீட்டுல கடந்துக்கிட்டு என்ன செய்றீங்க? என்ன நேரம் அந்த டிவியை பார்த்துக்கிட்டு பெட்ரோல படுத்துக்கிட்டு தானே இருக்கியே. போட்டு சாப்பிடுங்க. காலையில இருந்து மாடு கணக்கா வேலை செஞ்சு இப்பதான் செத்த நாடி நிம்மதியா ஐயோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு இருந்தேன். அதுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சா? போட்டு கொண்டு வந்து தார என்ன பண்ணி தொலைய? எல்லாம் என் தலையெடுத்து ஆத்தா அப்பா அண்ணன் தம்பின்னு எவனும் வேணாம்னு வந்த பாருங்க. என்னைய சொல்லணும், எல்லாம் என் புத்திய செருப்பு கொண்டு அடிச்சுக்கணும். அடிச்சுக்க யாரோனே வேணான்னா? என் வீட்டுல நீ அடி எடுத்து வச்ச அன்னைக்கே சொன்னல, நீ எல்லாம் இந்த குடும்பத்துக்கு லாக்கி விட மாட்டேன். என் மவனுக்கு நல்ல பணக்கார வசதியா பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிற, போய் தொலைன்னு சொன்னேன். இருந்தா இவன் கூட தான் இருப்பேன், ஜெத்தா இவன் கூட தான் ஜாவன்னு சொல்லி புடிவாதமா அன்னைக்கு அம்பிட்டு போராட்டம் பண்ணியடியே. ஊரை கூட்டி சந்திச்சிருக்க வச்சு என் குடும்ப மானத்தையே வாங்கினிய. அப்ப தெரியலையா உனக்கு? வந்துட்டா பேசுறதுக்கு. இப்பதான் 10 பிள்ளை பெத்த பிறகு ஆத்தாப்பனை தேடுறாளாம். ஆத்தாப்பனை நல்ல சுகபோகமா சொகுசா வந்து இந்த வீட்டுல வாழலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்தியா என்ன? ஏய் அப்பா சாமி, செத்த அமைதியா இருக்கீங்களா? தெரியாத பேசிட்டேன். உங்க காலில் விழுந்து வேணா கேட்கறேன். நான் பண்ணது தப்புதான், பேசுனது தப்புதான். ஆளை விடுங்க. மனசுக்கு பிடிச்சவங்க கூட மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணும்னு நினைச்சு வந்த மாதிரி எல்லாம் என்னதான் சொல்லணும். ஆண்டி, இப்பெல்லாம்
ரொம்ப வாய் பேச ஆரம்பிச்சுட்டா அந்த பேச்சு. சின்னக்குட்டி சாப்பாடு எடுத்துட்டு வருவா, சாப்பிட்டுட்டு போய் படு என்ன. அம்மா என் சின்ன மாமா என்னைக்கு வாரானா தெரியல ஆண்டி. டிக்கெட் போட்டிருக்கேன்னு சொன்னாரு, வருவாரு. எப்போ வருவாருன்னு தெரியல. சரிம்மா சரிம்மா, வரட்டும் வரட்டும். ஆண்டி ஆண்டி மாசினே சொல்லு சொல்லு. ஆண்டி நாளைக்கு என் பிரதரோட பொண்ணுக்கு பர்த்டே ஆண்டி. நாளைக்கு ஈவினிங் பர்த்டேக்கு போகணும் ஆண்டி. ஆமா மாசினே, உங்க அம்மா கூட சொன்னாங்க. வாப்பா வாப்பா. என்ன இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு? கொஞ்சம் வேலையா இருந்தம்மா, அதான் வரல. உன் பொண்டாட்டி தான் 5 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்வானா? வீட்டுல வந்து பொண்டாட்டிக்கு கை காலை அமைக்க விட்டா போதும்னு உனக்கு என்னமோ சட்டம் போட்டிருக்கலாமே. அட நீ வேற ஏமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தாம்மா அசினே, இந்த சாப்பாடு. மூத்தவங்க நிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறது. சினே, நாளைக்கு பிறந்த நாளைக்கு எத்தனை மணிக்குமா போகணும்? இப்பவே சொன்னாதான் நாளைக்கு முன்கூட்டியே வர முடியும். சாயங்காலத்துக்கு மேலே எதுவும் சவாரி இருந்தாலும் வேற ஆளுக்கு மாற்றி விட முடியும். அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீங்க வர வேண்டாம். நீங்களே பாவம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 தான் சம்பாதிக்கிறீங்க. எங்க அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்து அந்த காசும் கிடைக்காம போயிட்டா உங்க பொண்டாட்டி அப்புறம் என்னையே தான் கோச்சிக்குவாங்க. என்னம்மா நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மதிச்சு நம்ம வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க, அப்புறம் நம்மளும் பதிலுக்கு மதிச்சு போகணும் இல்லையா? உங்களெல்லாம் யாரும் அங்க விருந்து வச்சு அழைக்கல, புரியுதா? நாளைக்கு நானும் அத்தையும் மட்டும்தான் போறோம். ஏங்க நீங்க எதுக்கு இன்னும் இங்கேயே நிக்கிறீங்க? உள்ள போங்க. கால் கடுக்க வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்து நிக்கிறத பாரு நிலக்கால் மேல. ஏண்டி ஏன் அவன் எங்க கிட்ட பேச கூடவா கூடாது? அது கூடவா உனக்கு பொறுக்கல? நீ ஒரு ஆளு உன் மருமகளுக்கு சாடுற தட்டிக்கிட்டு வந்து நில்லு. ஏம்மா அசினே, சோறு கட்டல, இந்தா நல்ல சாப்பிடு. சரிம்மா சரி, நான் வரல. அந்த அவளையும் பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு போங்க. ஏய் பேச்சே, நாளைக்கு யாத்தின்னு கூடயும் அம்மா கூடயும் போன போகையில பிள்ளைக்கு எதாவது துணிமணி எடுத்துட்டு போ, அப்புறம் பழஞ்சக்கரை எதுவும் வாங்கிட்டு போ. என்னது துணிமணி பழஞ்சக்கரையா? என் அண்ணன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியும்ல. என் அண்ணன் வீட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க எல்லாம் கோல்டு டைமண்டுன்னு என் அண்ணன் பிள்ளைக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. உங்களோட பழைய வீணா பண்ண இந்த 150 ரூபாய் துணி அதெல்லாம் யாரும் அங்கே இல்லைன்னு அழமாட்டாங்க. யாரும் வர தேவையில்லை. யாசினே, அப்படியே இவ வந்தாலும் என்ன சும்மா கையும் காதும் மொட்டையா ஒன்றும் இல்லாத கவரிங்க வாரி எடுத்து மாட்டிக்கிட்டு வருவா. அவளை பார்க்குற 4 பேரும் நம்ம குடும்பம் மான மறுவாதைய என்னன்னு நினைப்பாக. இந்த ஒன்றும் இல்லாததான் நம்ம மானத்தை எடுக்க வந்திருக்காளே. பாத்தியடா உன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு திமிர பத்தியா? சோத்தை கூட கொண்டு வந்து கையில கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு அந்த வீட்டுல வேலை பார்க்கற. என்ன நேரமும் ஊர் கதையை பேசிக்கிட்டு அடுத்த வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு நிக்கிற. பக்கத்து வீட்டுல இவளுக்கு என்னடா வேலை பழப்பு? என்ன வேலை பழப்புங்கிற எல்லாம் நீ கேட்காத கேட்காத. இதுவே நான் பார்த்து வச்சிருந்த பொண்ணா இருந்த இப்படி எல்லாம் நம்ம குடும்ப மானத்தை வாங்குவாள? அசிங்கமா இருக்கு. என்னால வெளியே தலை கட்ட முடியல. எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? போ போய் உன் முன்னாடிக்கு கை காலை அழுத்தி விடு போ. சாப்பாடு கொஞ்சம் கூட சூடாவே இல்ல. சூடாதான் சாப்பிடுவேன்னு தெரியுமில்ல. இருமா இருமா, இந்த சோத்தை கொட்டி அவன் மூஞ்சிலே கொட்டுற இரு. அதோட எனக்கு இந்த சாப்பாடை பார்க்கவே ஒமட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கு. எனக்கு இந்த சாப்பாடை பார்க்கவே பிடிக்கல. எனக்கு ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. இந்த இருமா இருமா வாரேன். அவ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஏய் என்கிட்ட பேசாதீங்க. என்ன? ஏன் நான் உங்ககிட்ட பேசக்கூடாது? இவ்வளவு நேரம் உன் அம்மா அந்த பேச்சு பேசுறாங்க. அவங்கள ஏதாவது கேட்டீங்களா? எதுவுமே கேட்கல. என்கிட்ட மட்டும் ஏன் பேசுறீங்க? பேசாதீங்க. அவங்க குணமே அப்படிதானே தெரியும். தெரிஞ்சிருந்தா அவங்கள என்ன கேட்கறது? அவளை தானே விட்டுட்டு போயிடணும். துஷ்டனை கண்டா நம்ம தான் தூர விளக்கிக்கணும். காசு பணம் இல்லைன்னு ஏங்க இவ்வளவு நம்மள கேவலப்படுத்துறாங்க? எனக்கு இங்க இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. இங்க இருக்க பிடிக்கலனா வேற எங்க போறது? என்ன அசிங்கப்படுத்திட்டாவ? என்ன உனக்கு அசிங்கமா இருக்கு? அப்போ அவங்க பேசின எதுவுமே தப்பு கிடையாதா? உங்க அம்மா உங்களை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட சொரணையே இல்லையா மாமா? என்ன பண்றது? உங்க இளைய மாமா வெளிநாட்டுல வேலை பார்க்கறான். மாசம் 60,000 70,000 சம்பாதிக்கிறான். ஊருக்குள்ள 7-8 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டுட்டான். சொந்தமா வீடு கட்டி வாடகைக்கு விட்டுட்டான். ஆனா நான் சாதாரண ஆட்டோக்காரன் தானே. ஆட்டோ ஓட்டி பழப்பு நடத்துறவன். என்னைய பார்த்தா அப்படித்தான் இருக்கும். என்ன பேசினாலும் என்னையோட ஆத்தா தானே. நானும் அவனை மாதிரி இருக்கணும்னு என்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிறாவ. நானும் கொஞ்சம் சிக்கனமா காசு பணத்தை சேர்த்து வச்சு என் தம்பியை மாதிரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு? என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா தானே. உங்களை எப்படி விட்டு கொடுத்து பேசுவீங்க? ஆமா, என்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? அதிகமாலாம் இல்ல, கொஞ்சமா தான். என்ன மாமா நீங்க? உடம்பு வலிக்குதுடி. நான் என்ன மற்றவங்க மாதிரி குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறேனா இல்லை எதுவும் ஊதாரித்தனம் பண்றேனா? வேற வீட்டுக்கு தானே வரேன். என் மன கஷ்டம் அதான். மன கஷ்டத்துக்கு குடிக்கணும், உடம்பு வலிக்கு குடிக்கணும்னா நான்லாம் ஜோத்துக்கு பதிலாக சாராயத்தை மட்டும் தான் குடிக்கணும். இப்போதான் இதை நீங்க விடுவீங்களா தெரியல. பிள்ளைக்கு நோட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? அச்சோ மறந்துட்டேன். இன்னைக்கு ஆட்டோ ஒன்றும் அதிகமாக ஓடலை. 500 ரூபாய்க்கு தான் ஓடுச்சு. அதில் 300 ரூபாய்க்கு ஆட்டோக்கு எண்ணெய் போட்டுட்டேன். 200 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன போட்டிருப்பீங்க? அப்படித்தானே? என்னவோ பண்ணுங்க மாமா. எப்போதான் நீங்க பொறுப்பா இருக்க போறீங்களோ தெரியல. உங்களுக்கு அடுத்து பிறந்தவெல்லாம் எப்படி இருக்கான்? நீங்க ஆனா கொஞ்சம் கூட காலத்தை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கீங்க. இப்படியே குடிச்சு குடிச்சு என்னைக்காவது ஏதாவது ஒன்று ஆச்சு நானும் பிள்ளைகளும் எங்க போறது?
இப்பவே உன் வீட்டுல கொஞ்சம் கூட என்னைய மதிக்க மாட்டேங்கிறாங்க. உன்னை நம்பி எல்லாரையும் விட்டுட்டு வந்தேன். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்ன செய்யறது? அடிப்பாடி, நீ ஒருத்தி சும்மா எப்ப பாரு எல்லாம் நல்லதாவே நடக்கும் நானே. எல்லாம் நல்லதாவே நடக்கும் சரியா? என்கிட்ட பேசாதீங்க. பேச்சே என்னம்மா? ஏண்டி, என்னடி சோறாக்கிருக்க? ஆ? சோறு சூடாவும்ல ஒன்னாவும்ல, அந்த குழம்ப வாயிலே வைக்க முடியல. உப்ப வாரி கொட்டி வச்சிருக்க. ம் எவ்வளவுதான் உப்பு போட்டாலும் கொஞ்சமாவது உரைக்கணும். உரைக்காத ஜென்மத்துக்குலாம் என்ன பண்றது? என்னது? ஆ, உப்பு கொஞ்சம் கூட்டி தான் போட்டுட்டோம்ல, தெரியாம பண்ணிட்டேன். அசினுக்கு சோறு வேணாமா, இட்லி தோசை எதுவும் செய்யி. இட்லி தோசைக்கு நான் எங்க போறது? நான் என்ன மாவு ஆட்டி வச்சிருக்கேன்? கிரைண்டர் வீணா போய் கிடக்கு, அதை சரி பண்ணுங்கன்னா சரி பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆ, உன் அப்பா வீட்டுல இருந்து புதுசா கிரைண்டர் கொண்டு வந்து வைக்க சொல்லு, அப்புறமா இதை நான் சரி பண்றேன். சரி அம்மா, போமா, கடைக்கு போய் நான் வாங்கிட்டு வரேன் இட்லி போ. அவ பண்றதுல எதையும் கேட்காதடா. நல்லா அவளுக்கு முதுகு தேய்ச்சிக்கிட்டே நில்லு. நல்லா பொண்டாட்டிக்கு சோப்பு போடுறடா.